ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி தாலுக்கா, அந்த எடப்பாடி தாலுக்காலேருந்து எடப்பாடியிலேருந்து ஜலகண்டாபுரம் போகக்கூடிய பாதையில் அந்த நெடுஞ்சாலையில் ஒரு இடம் வரும். விஎன் பாளையம்ங்கிற இடம் இருக்குது. அந்த விஎன் பாளையத்தில் ஒரு 72 சென்ட் நிலம் அதாவது அந்த நெடுஞ்சாலையிலேருந்து உள்பக்கமாக ஒரு 72 சென்ட் நிலம் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமாக இருக்குது. அதற்கான ஒரு ஆதாரம் எல்லாம் இருக்கிறது, ஆவணங்கள் எல்லாம் இருக்குது, எஃப்எம்பி ஆவணங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த 72 சென்ட் இடத்தை அதுக்கு அந்த நிலத்துக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு தர்கா, அந்த தர்காவில் இருக்கக்கூடிய அந்த துலுக்கர்கள் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ஆக்கிரமித்து அதை கடை கட்டி வணிக வளாகம் போல் ஒரு வணிக கடைகளை கட்டுவதற்கான ஒரு முயற்சியை நடந்திருக்கிறது. அதுக்காக குழிகளை எல்லாம் தோண்டியிருக்கிறார்கள். இதை எதிர்த்து சந்திரன் என்பவர் என்ன பண்ணியிருக்காரு, நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒரு மனுவை அளித்திருக்கிறார். அந்த மனுவில் அவர் ஆவணங்களோட ஆதாரங்களோட அந்த மனுவை நெடுஞ்சாலைத்துறைக்கு அளிக்கவே நெடுஞ்சாலைத்துறை இதன் பேரில் நடவடிக்கை எடுக்குமாறு தாசில்தாருக்கு அனுப்பி வைக்க இந்த தாசில்தார் அவர்களும் இந்த வருவாய்த்துறை இவங்கெல்லாம் இணைந்து இந்த நிலத்தை அளவீடு செய்வதற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள். அதற்காக அந்த பகுதிக்கு 2-3 முறை சென்றிருக்கிறார்கள். ஆனால் 3 முறையும் அவர்களால் நிலத்தை அளவீடு செய்ய முடியாமல் அவர்களுடைய எதிர்ப்பினால் அவர்கள் திரும்பி வந்துவிட்டார்கள். ஆனால் கடந்த 21ஆம் தேதி அன்னைக்கு இந்த நிலத்தை அளவீடு செய்து கல்களை ஊனியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே சென்றிருக்கிறார்கள். அப்போ சென்ற பொழுது அந்த பகுதியில் இருந்த அந்த துலுக்கர்கள் இந்த தாசில்தார் இவர்களோட மிகப்பெரிய ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் இவங்களுடைய அவர்கள் செய்ய போன வேலையை செய்ய விடாமல் தடுத்திருக்கிறார்கள். அப்போ அந்த தாசில்தார் கூட சொல்கிறாரு, அந்த வீடியோ கூட இன்றைக்கி பாலிமர் போன்ற செய்தி இதில் கூடலாம் வந்திருக்கு, நம்ம பார்க்கலாம். அதில் அவங்க சொல்கிறாங்க, வாங்க உங்களுக்கு வேணாலும் நீங்கள் சந்தேகம் பண்ணால் நீங்களும் ஒரு டேப் எடுத்துகிட்டு வாங்க, எங்களோட சேர்ந்து நீங்களும் அளந்து பாருங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள். பெண்களும் கூட அந்த இடத்துல ஒரு தர்ணாவையும் நடத்தியிருக்கிறார்கள். அது எல்லாமே அந்த வீடியோவில் நம்மளால் காண முடிகிறது. அப்போ அதையெல்லாம் மீறி அவர்கள் நேற்றுக்கு அந்த கல்லை ஊனிவிட்டு சென்றிருக்கிறார்கள் எப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம அங்கே பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த செய்தியிலேருந்து இன்னும் சில விஷயங்களை நம்ம அந்த பகுதியில் உள்ள அந்த சந்திரன் அவர்கள்ட்ட கேட்ட பொழுது அவர் இன்னும் பல விஷயங்களை இது தொடர்பாக அவர் சொன்னார். அப்போ சொன்ன பொழுது இந்த தர்காவுக்கு பக்கத்திலேயே 18 பட்டியை சேர்ந்த ஒரு கோவில், கோட்டை மாரியம்மன் கோயில் என்று ஒரு அம்மன் கோவில் அங்கு இருக்கிறது. அந்த அம்மன் கோவில் காலங்காலமாக பல நூற்றாண்டுகளாக அந்த கோவில் அங்கே இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கோவிலுக்குன்னு சொல்லி ஒரு 35 சென்ட் நிலம் இருக்குது. அப்போ அந்த 35 சென்ட் நிலத்துலேயும் கூட இன்றைக்கி ஒரு பகுதியில் அந்த இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில குடும்பங்கள் ஆக்கிரமித்து வச்சிருக்கிறார்கள், அவர்கள் இப்போ அந்த இடத்துல குடியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் அவர் நம்மளிடம் பகிர்ந்து கொண்டார், இந்த விஷயங்களையும். இப்போ நம்ம இதில் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இந்த சந்திரன் அவர்களுடைய போராட்டத்தினால் இன்றைக்கி அரசு நிலம் மீண்டும் அரசிற்கே கிடைத்திருக்கு. இதில் நம்ம முக்கியமாக இந்த போராட்டத்தின் போது, அதாவது இந்த துலுக்கர்கள் இந்த இடத்துல போராடிய பொழுது அவருக்கு யார் இவங்களுக்கு துணையாக அங்கே இருந்தது, பக்கபலமாக அங்கே இருந்தது யாருன்னு பார்த்தா திமுக நகர தலைவராக இருக்கக்கூடிய பாஷா என்பவர் அங்கே அது கூட உடன் இருந்திருக்கிறார் அப்படிங்கக்கூடிய செய்தியையும் அவர் நம்மளிடம், இந்த சந்திரன் என்பவர் நம்மளிடம் பகிர்ந்து கொண்டார். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம இதில் பார்க்குறோம், இதுதான் நம்ம லேண்ட் ஜிகாத் அப்படின்னு நம்ம திரும்ப நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். இது ஏதோ இந்த ஒரு இடத்துல மட்டும் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட இன்சிடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை ஏதோ அவங்களுடைய நிலம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாமல் அதை தெரியாமல் அவங்க அதை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தெரியாமல் எடுத்துகிட்டு இருந்தால் நமக்கு அளவு தெரியல அப்படின்னா ஒரு அரசாங்க அதிகாரிகள் அந்த இடத்துல ஆய்வு செய்ய வரும் பொழுது எதற்காக போராட்டம் நடத்த வேண்டும்? அப்புறம் 2வது, இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் நம்ம ஏற்கனவே சேலம் மாவட்டம் காடையம்பட்டியினுடைய தீவெட்டி பகுதியில் உள்ள காடையம்பட்டி அந்த பகுதியில் உள்ள சம்பவம் அங்கே நடந்ததை நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே அங்கே என்ன நடந்தது, இந்த தாசில்தார் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க நிலத்தை அதை ஈத்கா மைதானத்திற்காக கொடுத்தார் அப்படிங்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அதற்கு வெகு அருகிலேயே இந்துக்கள் வழிபட்டு கொண்டிருந்த கோவில் இருக்கிறது என்பதையும் பார்த்தோம்.
அப்போ இப்படியாக பல இடங்கள் இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் இந்த ஒரு இடம் இது ரெண்டையும் நம்ம பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு இடமாக இன்னைக்கு வந்து இந்த மாதிரியாக ஆக்கிரமிப்பு செய்வது. தாளவாடியில் நடந்த சம்பவத்தை பார்த்தோம். தாளவாடியில் இந்துக்கள் மயான பூமியாக உபயோகித்து கொண்டிருந்த ஒரு இடத்தை இது வக்ஃபுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கம்பி வேலி போட்டு அதனால இந்துக்கள் எவ்வளோ பாதிப்படைந்தார்கள். இன்னைக்கு இந்துக்களுக்கு மயானமும் இல்லை. அந்த போர்டை யாரோ அங்கே வந்து அந்த போர்டையோ அந்த வேலியோ யாரோ பிரித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த இந்துக்கள் வந்து எப்படி வந்து கைது செய்யப்பட்டார்கள், அதற்கு போலீஸ்காரர்கள் கையாண்ட முறைகள், இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போ தொடர்ச்சியாக இன்னைக்கு அதே போல் எவ்வளோ மயானங்கள் தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரி மத்தூர் பகுதியில் போச்சம்பள்ளி அந்த மத்தூர் பகுதியில் நடந்த சம்பவத்தையும் நம்ம இதே ஸ்ரீ டிவியில் நம்ம விவரமாக நம்ம பார்த்தோம். இப்படி தொடர்ச்சியாக இந்த மாதிரியாக நிலங்களை வந்து அவர்கள் வந்து ஆக்குப்பை பண்ணி கொள்வது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுவும் அரசாங்க நிலம், கோவில் நிலம், இதையெல்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், திட்டமிட்டு இதையெல்லாம் செய்கிறதுனால தான் நம்ம இதை வந்து என்ன சொல்கிறோம், லேண்ட் ஜிகாத் அப்படின்னு நமக்கு இது ஒரு சொல்கிறோம். இப்போ குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற பகுதிகளிலிருந்து பங்களாதேஷிகள் அதிக அளவில் இன்றைக்கி வருகிறார்கள், அங்கே இருக்காங்க அப்படிங்கிறதையும் தாண்டி அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி சேலம் மாவட்டத்தில் தான் அதிக பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிற கூடியது இன்றைக்கி, அதாவது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது வெட்ட வெளிச்சமாக நமக்கு நன்றாகவே தெரிகிறது. ஏற்கனவே பயங்கரவாதம் தொடர்பாக நடக்கக்கூடிய இடங்கள் எதுவாக இருக்கலாம், அதை வந்து அதிக அளவில் அந்த இடங்களுக்கு கண்காணிப்பு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு ஏற்கனவே போட்டாங்க. அதில் சேலம் மாவட்டமும் இருந்தது என்பது ஒரு குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். இரண்டாவது, ஏற்கனவே சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் நக்சல்களினுடைய நடமாட்டம் என்பதும் அதிக அளவில் இருக்குது. அதுவும் நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். ஏற்கனவே நக்சல்களுக்கும் இந்த துலுக்க பயங்கரவாதத்துக்கும் இடையே உள்ள நெக்சஸ் பற்றியும் நாம் பார்த்துட்டு இருந்திருக்கோம். அப்படி எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு சேலம் மாவட்டம் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஆக்கிரமிப்புகளுக்குள் சென்று கொண்டு இருக்கிறதா அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் நமக்கு இந்த இடத்துல எழுகிறது. ஏன்னா இந்த சம்பவம் என்கிறது ஒரு ஐசோலேட்டட் சம்பவம் ஒன்றும் கிடையாது. தொடர்ச்சியாக நம்ம பாருங்களேன், இந்த அரசு நிலத்தை ஆக்கிரமிக்கிறது, மயான பூமியை ஆக்கிரமிக்கிறது அல்லது கோவில் நிலங்களை ஆக்கிரமிக்கிறது, இது வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம், திருப்பூரில் குமரன் குன்று பகுதியில் இருந்த அந்த கோவிலை வந்து அது ஆக்கிரமிப்பு என்று சொல்லி எந்த விதமான நோட்டீஸும் கொடுக்காம அந்த ஒரு வழக்கம் கூட அதுக்காக இருக்கக்கூடிய நிலையிலேயே அது வந்து எந்த ஒரு கன்சிடரேஷனும் பண்ணாமல் இடிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த இடத்த சர்வே பண்ணுறதுக்கு கூட 3 முறை வந்தும் நேற்றும் கூட ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு தான் அந்த சர்வேவே பண்ண முடிஞ்சிருக்கு. அப்போ அரசு ஏதாவது ஒரு விஷயங்கள் அரசு செய்யும் பொழுது அந்த அரசு அதிகாரிகளுடைய பணியை தடுத்தால் அரசு அதிகாரிகள் செய்யும் பணிகளை தடுத்ததாக சொல்லி வழக்கு போடுபவர்கள் அப்போ இந்த சம்பவத்திலும் வழக்குகளை பதிவு செய்தார்களா? அப்படி என்றால் இல்லை என்றால் ஏன் பதிவு செய்யவில்லை? ஏன்னா அரசாங்கத்தினுடைய பணியை வந்து தடுத்தால் அது யாராக இருந்தாலும் அவர்கள் மேலே வழக்கு போடுமே காவல்துறை. அப்போ ஏன் இவர்கள் மேல் இன்னும் வழக்கு பதிவு செய்யவில்லை அப்படி என்கிறக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. அதனால் இது ஆவணங்கள் எல்லாமே இருந்தும் கூட இன்றைக்கி வந்து அந்த மீட்பதற்கு அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிறது தமிழகத்தில். அதிகாரிகளுமே கூட இதனால் ஏதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருமா, இதனால் என்ன பிரச்சனை வருமோ அப்படின்னு பயத்துடனேயே அதை அணுகுவதாகத்தான் நமக்கு தெரிகிறது. தமிழகம் இன்னைக்கு எந்த நிலையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டும் ஒரு செய்தியாக இதை நான் பார்க்கிறேன்.